வணக்கம் மக்கள்ஸ். இன்னைக்கு நம்ம STB மைனிங் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சாரி, இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணதுக்கு. நிறைய இஷ்யூஸ் வந்து நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அதையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ டிலே. அதனால் மன்னிச்சிடுங்க. ஓகே, முதல்ல இந்த STB மைனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். இந்தோனேஷியாவில் இப்போ இது ரொம்ப பிரபலமாக இருக்குது. இங்கே லோக்கலில் இண்டிஹோம் அப்படிங்கிற ஒரு டெலிகாம் கம்பெனி ஹை அண்ட் STB, அதாவது செட் ஆஃப் பாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதான் இது. இந்த STB வந்து ZTE அப்படிங்கிற பேரில் நிறைய வெர்ஷன்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ என் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா STB B860H V10 நினைக்கிறேன். இந்த வெர்ஷன் ரொம்ப பவர்ஃபுல்லு. இதில் வந்து SoC, அதாவது சிஸ்டம் ஆன் சிப், AM லாஜிக் S905X குவாட் கோர் ARM Cortex A53 ப்ராசஸர் இருக்குது. 1.5 GHz ஸ்பீடில் இது இயங்குது. இதில் GPU மாடியூலாம் இருக்குங்க. பென்டகோர் மாலி 450 MP 750 MHz ஸ்பீடில் இயங்குது. 2 GB ரேம் இருக்குது, 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த 8 GB என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 GB சிஸ்டம்காகவும் இன்னும் 4 GB வந்து ஸ்டோரேஜ்க்காகவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, USB, HDMI, மற்ற சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. ஈவன் வந்து உங்களுக்கு SD கார்டு போடுற ஸ்லாட்டும் இருக்குது. இந்த ஸ்பெக்கெல்லாம் சேர்ந்தனால தான் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் STB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கு மைனிங் யூஸ் பண்ணாங்க. இதில் இருக்கிற ப்ராசஸர் எஸ்பெஷலி. இது இப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதில் இருக்கிற ஃபர்ம்வேரை நம்ம சேஞ்ச் பண்ணோம். அது மூலிமா நமக்கு ரூட் ஆக்சஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் Armbian Linux OS வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஒன்ஸ் Armbian இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு மைனர் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹீட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா மைனிங் ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு டிவைஸில் இதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். வீட்டிலேருந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜிபிஎல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். லோ காஸ்ட்டும் கூட. இதில் என்ன காயின் ப்ரோ மைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் நம்ம Veruscoin, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு தெரியல, அந்த காயின் மைன் பண்ண போகிறீங்க. Veruscoin வந்து ப்ரூஃப் ஆஃப் பவர் என்கிற கான்சென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 50% ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மற்றும் 50% வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் யூஸ் பண்ணுறாங்க. டிபெண்டிங் ஆன் அந்த பிளாக் யார் சால்வ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஐ திங்க் 2 பேருக்கும் வந்து அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி போகுது. எஸ்பெஷலி சோலோ மைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் சேம் திங். நீங்கள் வந்து GPU மைனிங் அண்ட் ASIC மைனிங் பண்ணுற மாதிரி தான். இந்த அல்காரிதம் வந்து எல்லா விதமான சிபிக்கும் மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி லோ எண்ட் நம்ம மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் ராஸ்பெரி பை இதில் கூட மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு பழைய ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்து அதுலேயும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்ப லோ பவர் கன்சப்ஷன் பேஸ் மைனிங். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எவ்வளோ பவர் வந்து நான் இதில் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது குறிப்பிட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதை நான் வந்து இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்வேன். ஓகே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட் ஆர்டர் பண்ணிட்டேன். நானாக இது ஃபுல்லாக பில் பண்ணல, ஒரே ஒரு செட் மட்டும் பில் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து ஃபுல்லாக வெளியிலேருந்து வாங்கிட்டேன். ஏன்னா டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்ண போகிறோம். செட்டப் பண்ணதுக்கப்புறம் பூல் கனெக்ட் பண்ணிவிட்டு மைனிங் ப்ராசஸும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நம்ம இப்போது STB செட்டப் பாக்ஸ் மைனிங் பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம தனியாக வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வாங்கி செட்டப் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏற்கனவே ரெடிமேடாக ஒருத்தர் பண்ணி கொடுக்குறாரு, அவர்கிட்ட நான் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு என்னென்னா அந்த பாக்ஸ் ஃபார்ம் ஃபேக்டர் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வாங்கிட்டேன். மொத்தமாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நீங்கள் தனியாக நீங்களே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் 25% வரைக்கும் சேவ் பண்ணலாம். பட் எனக்கு இந்த ஹேசில் எல்லாம் இல்லாமல் மொத்தமாக வந்து அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த பர்டிகுலர் STB வந்து மைனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 3 Dogecoins per day நம்மளுக்கு கிடைக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டிலாம் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது உள்ள வந்து ஒரே பீஸில் இருக்கா, உடஞ்சிருக்கா அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம முதல்ல இங்கே பார்க்கலாம் எத்தனை STB இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 1 2 3 4 5 6 7 STB வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபேக்டர்லேருந்து அது உடச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே சும்மா ஒரு ஷோக்காக இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொன்று வச்சு இங்கே கீழே வச்சுருக்காங்க. எல்லாம் போர்டும் இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணி இங்கேருந்து அந்த பவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு
மொத்தமாக வந்து ஒரு 1 2 3 4 பவர் அடாப்டர்ஸ்க்கு வந்து டைரெக்டாக போகுது அது. ஓகே, அதுக்கப்புறம் மெயினாக இங்கே வந்து ஒரு லேன் கேபிள் இருக்குது. இந்த லேன் கேபிள் வந்து இந்த இன்டர்நெட் ஸ்விட்ச்க்கு போகுது. இந்த இன்டர்நெட் ஸ்விட்ச்லேருந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு போர்டுக்கும் வந்து லேன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லேன் கேபிள் வந்து செக் பண்ணிட்டாங்க. இது வந்து வைஃபைலேயும் வேலை பார்க்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனிவேஸ் வைஃபை வந்து ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் லேண்ட்லேயே வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு வந்து கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே லேண்ட்லேயே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஓகே, இது வந்து அந்த லேண்ட் கேபிள் வந்து டைரெக்டாக என்னுடைய ரவுட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரவுட்டர்லேருந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்விட்சோடைய ப்ளக் இங்கே இருக்குது. ஸோ அது நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஐ திங்க் இது வந்து ஃபேனுக்கான ஸ்விட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஓகே, செட்டாப் பாக்ஸோடைய ஸ்விட்சு. ஓகே, இதுவும் வந்து செட்டாப் பாக்ஸோடைய ஸ்விட்ச் தான் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஓகே, ஃபேன் ரன் ஆகுது. ஓகே, எல்லாம் செட்டாப் பாக்ஸும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபேனுக்கு, இது வந்து செட்டாப் பாக்ஸுக்கு, இது வந்து இன்டர்நெட் ஸ்விட்சுக்கு. ஸோ இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. பெருசாக எதுவும் சவுண்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து மைனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மைனிங் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த செட்டப் வீடியோவில் காமிக்கும்போது. ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த HDMIயில் நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால அது வந்து ஒவ்வொரு போர்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு போர்டாக. அதுக்கு வந்து பட்டி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த DHCP IP அட்ரஸஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களோட டிவைஸ் வந்து உங்களுடைய நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த DHCP IP அட்ரஸ் வந்து அசைன் ஆகும். அது உங்கள் என்ன டிவைஸ்க்கு என்ன DHCP அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அது வந்து நீங்கள் பட்டி சாஃப்ட்வேரில் போயிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். அது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிமோட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிமோட் ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆஃப் லைனக்ஸ் கமாண்ட்ஸ் இருக்குது. அந்த லைனக்ஸ் கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் இப்போ CC மைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த CC மைனருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து மைனர் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வாலெட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் மைனிங் ப்ராசஸ் பார்க்குறது, இதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நான் டீட்டெயிலாக கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ பூல் பற்றி நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து 2 பூலில் நீங்கள் வந்து மைன் பண்ணலாம். லக் பூல், அப்புறம் வந்து ஜர்க் பூல். லக் பூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரஸ்காயினில் தான் பே பண்ணுறாங்க. ஸோ வெரஸ்காயின் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் கிடையாது, மேஜர் எக்ஸ்சேஞ்சிலையும். ஆனால் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குறாங்க. குட்டி பேமெண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு பேமெண்ட் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்பகரமாக இருக்குமா இல்லையா, அதுக்கப்புறம் லிக்விடிட்டி இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றும் போது வர சார்ஜஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு இது பிடிக்கல. நான் வந்து ஜர்க் பூல் போயிட்டேன். ஜர்க் பூல் ஏன் ப்ரோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜர்க் பூலில் வந்து நீங்கள் வந்து என்ன காயின் வேணுமோ அந்த காயின் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டு. நான் வந்து டோஜில் வந்து வாங்கிக்கிறேன் நான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் டைரெக்டாக வந்து என்னோடய பைனான்ஸோடைய டோஜ் அட்ரஸ் கொடுத்ததுனால எல்லாமே வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், டோட்டலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.44 1.5 காயின்ஸ் கிடச்சிட்டு இருக்கு டோஜ் ஒரு நாளைக்கு. அகெயின் எனக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக கிடையாது. இது வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணலாமாங்கிறது நானும் பார்க்கல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால ஆன் அ வெரி நார்மல் டே 1.5 டோஜ் வருது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சடனாக டிஃபிகல்ட்டி வந்து ட்ராப் ஆகும்போது 2 டோஜ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆவரேஜாக வந்து 1.5 to 2.5 கிடச்சிட்டு இருக்கு. நான் வந்து ஆவரேஜ் வந்து 1.5 எடுத்திருக்கேன். ஸோ அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ 1.5 டோஜ் வந்து ஒரு நாளைக்கு கிடைக்குது. இப்போ டோஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14 cents. பெர் டே இன்கம் பார்த்தீங்கன்னா 21 cent நம்மளுக்கு வருது. ஸோ 30 days இன்கம் போட்டிங்கன்னா $6.30 வருது. எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து நான் 27 watts செலவு பண்ணுறேன். ஸோ 27 watts வந்து நான் 11 cents US. இது வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே. $2.97 பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்லேயே போயிடுது. மந்த்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $3.3 தான் வருது. ஆனால் இது வந்து பெருசாக சிரமம் கிடையாது. பாட்டு ஒரு மூலையில் இருக்குது. யூனிட் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு $110 ஆச்சு, செலவாச்சு. அகெயின் நானாக பண்ணியிருந்தேன்னா இது கிட்டத்தட்ட less than $90 முடிஞ்சிருக்கும். $90-80 முடிஞ்சிருக்கும்.
ஆர்ஓஐ வந்து இன்னும் சீக்கிரமாக எடுத்துக்க முடியும். பட் இந்த ஆர்ஓஐ பார்த்தீங்கன்னா 33 மாதம் ஆகுது, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது இந்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு. ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ இவ்வளோ சிரமம் எடுத்து 3 வருஷம் ஆகுது ப்ரோ, இது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். டோஜ் வந்து கிட்டத்தட்ட விழுந்துருச்சு எக்கச்சக்கமாக. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணியிருந்தேன் நம்பரை. ஸோ ஒரு நாளைக்கு 2 டோஜாக வந்ததுன்னா இதே ப்ரைஸில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓஐ வந்து சடனாக வந்து லெஸ் தென் 2 இயர்ஸாக மாறிடுது. பை ஒன்லி 0.5 காயின்ஸ் எக்ஸ்ட்ரா சேம் டோஜ் வந்து ஒரு நாளைக்கு இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆர்ஓஐ டேஸ் வந்து கம்மியாயிருது. மந்த்லி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா $3லேருந்து $5 ஜம்ப் ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு $2 ஜம்ப் ஆயிடுது ஒரு மாதத்துக்கு. அதே வந்து நீங்கள் வந்து 25 சென்ட்ஸ் per டோஜ் காயினாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆர்ஓஐ வந்து 13 மந்த்ஸ்லேயே முடிஞ்சிடுது. அதே வந்து 0.5ல வந்து 1.5 டோஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5.6, அதாவது ஒரு மாதத்துக்கு $19 வருது. அகெயின் 50 சென்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். 50 சென்ட்ஸ் போச்சு டோஜ் காயின். அது வந்து ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப நாளைக்கு முன்னாடியும் கிடையாது, இப்போ தான் ரீசெண்டாக. அதே உங்களுக்கு 2 டோஜ் வந்து 0.5ல எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மாதத்தில் நீங்கள் போட்ட பணத்தை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் தெரியுது. பட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டோஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்குற மாதிரி தான் நான் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் செலவு பண்ணிட்டு போக எனக்கு $3 கையில் நிற்கிது, ப்ளஸ் என்னுடைய காயின்ஸும் கையில் நிற்கிது. அதனால் நான் வந்து இதை கண்டினியூ பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் டோஜோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் வந்து ஒரு செட் ஆஃப் 7 டிவைசஸ் நான் வாங்கி செட்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஸோஃபார் இது ஓகேவாக போயிட்டுருக்கு. ஒரு ஜிபி வாங்குறதுக்கு பதிலாக பேசாமல் இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ அகெயின் ரொம்ப லுக்ரேட்டிவாக இல்லை. அகெயின் நீங்கள் வந்து இம்மீடியட்டாக போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. பட் உங்களுக்கு அந்த எஸ்டிபி ஆக்சஸ் இருக்குது ப்ரோ. எனக்கு வந்து இதே வந்து B860H வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது எனக்கு. நீங்கள் $110 செலவு பண்ணி 7க்கு எனக்கு வந்து $5 கிடைக்குது எல்லாமே சேர்த்து. சாரி, ஒரு டிவைஸ் வந்து $5 கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கிட்டத்தட்ட $75க்குள்ளே முடிச்சிக்கலாம். அது இன்றைக்கி வர ப்ராஃபிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓஐ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்துடலாம். பட் அகெயின் டோஜ் காயினுடைய ப்ரைஸும் வந்து ஈலான் மஸ்க் ஏதாவது பண்ணாருன்னா ஒரு $1 போயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் இப்போ சேர்த்து வச்சதெல்லாம் வந்து அப்போதைக்கு விற்றுக்கலாம். இப்போ வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் நீங்கள். செகண்ட் இமீடியட்டாக விற்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அப்படியே அக்யூமுலேட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு செட்டப் பாக்ஸில் அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அங்கே இந்தியாவில் இதே மாதிரி செட்டப் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாத ஆட்கள் இருக்காங்களான்ட்டு. இல்லைனா நீங்களே வந்து இதை செட்டப் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா வேறு யாருக்கும் செட்டப் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஹூ நோஸ், திடீர்னு டோஜ் காயினுடைய ப்ரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட் ஆச்சுன்னா இது வந்து அடுத்த ஈத்தீரியமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவேஸ் இந்த இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய நன்றிகள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம், 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 நன்றி.